அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் திருச்சி மாவட்டத்தில் அக்கியம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு முன்னோடி விவசாயி திரு பெரியசாமி அவர்களின் வெற்றி கதையை பார்க்க போகிறோம். 41 வயதான இவர் கடந்த 12 ஆண்டுகளாக விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த 10 ஆண்டுகளாக முழுமையாக இயற்கை விவசாயம் மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணைய முறையை பின்பற்றி ஒரு முன் உதாரணமாக திகழ்கிறார். ஆரம்பத்தில் ரசாயன விவசாயம் செய்த திரு பெரியசாமி அதனால் மண்ணின் வளம் குறைவதையும் செலவு அதிகரிப்பதையும் உணர்ந்தார். இதனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்கை விவசாயத்திற்கு மாறி இன்று 4 ஏக்கர் நிலத்தில் போர்வெல் பாசன வசதியுடன் நிலைத்த வருமானம் தரும் பண்ணையை உருவாக்கியுள்ளார். அவரது பண்ணையில் 2 ஏக்கரில் நெல், 1 ஏக்கரில் தென்னை மற்றும் 1 ஏக்கரில் மா சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் தென்னை சாகுபடி தான் இவரது பண்ணையின் முக்கிய வருமான ஆதாரமாக உள்ளது. எவ்வித ரசாயன உரங்களும் பயன்படுத்தாமல் முழுமையாக இயற்கையான முறையில் இவை அனைத்தும் வளர்க்கப்படுகின்றன. திரு பெரியசாமி அவர்கள் அவருடைய நிலத்தில் ரத்தசாலி, கருப்பு கவுனி, தூய மல்லி, வெள்ளை பொன்னி போன்ற பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிடுகிறார். இவைகள் அனைத்தும் பூச்சிகளை எதிர்க்கும் திறன் கொண்டவை. குறிப்பாக தூயமல்லி ரகம் பலத்த காற்றிலும் சாயாத தன்மை கொண்டது. இயற்கை முறையில் பூச்சிகளை கட்டுப்படுத்த வயல்களில் பறவை தாங்கிகளை அமைத்து சூழலியல் முறையை இவர் கடைபிடிக்கிறார். ஒருங்கிணைந்த பண்ணையின் இதயமாக கால்நடைகள் விளங்குகின்றன. இவரிடம் 10 மாடுகள், 4 ஆடுகள் மற்றும் 30 கோழிகள் உள்ளன. இதன் மூலம் ஆண்டுக்கு 40,000 ரூபாய் வரை லாபம் கிடைப்பதுடன் பயிர்களுக்கு தேவையான எருவும் கிடைக்கிறது. அது மட்டுமின்றி பண்ணையில் கிடைக்கும் ஆடு, மாடு மற்றும் கோழி கழிவுகளை வீணாக்காமல் மண்புழு உரம் தயாரித்து மீண்டும் வயலுக்கே பயன்படுத்துகிறார். இதனால் மண்ணின் வளம் மேம்படுவது மட்டுமின்றி இடுபொருள் செலவையும் பெருமளவு குறைக்கிறது. அது மட்டுமின்றி கடந்த 2 ஆண்டுகளாக 30 பெட்டிகளுடன் தேனீ வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகிறார் திரு பெரியசாமி அவர்கள். இதன் மூலம் தென்னை மற்றும் இதர பயிர்களின் மகரந்த சேர்க்கை அதிகரித்து விளைச்சல் பல மடங்கு கூடியுள்ளதாக தெரிவிக்கிறார். தேன் மூலம் இவருக்கு கூடுதல் வருமானமும் கிடைக்கிறது. தான் செய்யும் விவசாயத்தில் நவீனத்தையும் புகுத்தியுள்ளார் திரு பெரியசாமி அவர்கள். எடுத்துக்காட்டாக வனவிலங்குகளிடமிருந்து பயிரை காக்க சோலார் மின்வெளி மற்றும் கால்நடை தீவனத்தை தயாரிக்க சாப்பர் மெஷின் போன்றவற்றை பயன்படுத்தி உழைப்பையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிறார். தொடர்ந்து புதிய தொழில்நுட்பங்களை கற்று வரும் இவர் அடுத்து காளான் வளர்ப்பு மற்றும் தேன் மதிப்பு கூட்டல் பணிகளில் ஈடுபட திட்டமிட்டுள்ளார். ஒருங்கிணைந்த பண்ணைய முறை மூலம் மண்வளம் காப்பதோடு மட்டுமின்றி நிலையான வாழ்வாதாரத்தையும் பெற முடியும் என்பதற்கு திரு பெரியசாமி ஒரு சிறந்த உதாரணம் என்று சொன்னால் மிகையாகாது.